லைசன்ஸ் இருக்கா? தாத்தாலாம் கிடையாது. வண்டி நீ எப்படி ஓட்டுவே? நீ எந்த கடைக்கும் நீ ஓட்டக்கூடாது. இந்த வண்டியை கூட்டிட்டு சாவி எடுங்க. நீ 18 வயசுக்கு கீழே உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? உன்னை எப்படி நீ எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் வண்டி ஓட்டுறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. கூட்டி எடுங்க. தலையில அடிபட்டுச்சுன்னா எனக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். கண்ணு முன்னாடி பார்த்துட்டு விட்டுட்டு போனது கிடையாது. வந்துட்டே இன்னைக்கு உனக்கு வண்டி ஓட்டுற அதிகாரம் கிடையாது. 18 வயசுக்கு கீழே லைசன்ஸ் இல்லாம வண்டி எடுக்கிறது. உங்க வண்டியை நாங்க பறிமுதல் பண்ணி ஆர்டிஓட கொடுத்துருவோம். ஃபைன் கட்டிட்டு உங்க அப்பா வண்டி வாங்கிடுவோம். வீடியோ அதை லாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க. எங்க இருக்கு நீங்க வந்துட்டு பாருங்க. உடனடியா இங்க வீடியோ அம்மா இருக்காங்க. வாங்க, இந்த இருக்காரு வீடியோ. நீங்க வந்து பாருங்க. சின்ன வயசுல இருந்து அந்த ரோடு இன்னும் போகுது. உலகார தண்ணி நிக்குது. இவருதான் இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர். சரிங்களா? இன்னைக்கு இவர் நோட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு வாரத்துக்குள்ள நான் திருப்பி வந்து பாத்துக்கிறேன். அதுக்குள்ள இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு பஞ்சாயத்து செக்ரட்டரியா இருப்பா. மொத்தம் இங்க எவ்வளவு மக்கள் தொகை இருக்கு? நீங்க தானே நாமகிரிப்பேட்டை ஜோனல் ஆபீசர். இதெல்லாம் நீங்க பார்த்தா தானே தெரியும். கேட்டா எழுதி கொடுக்கணும். ஒன்னும் எழுதி கொடுக்க வேண்டாம். நீங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டீங்கல்ல, அவங்க எழுதி எல்லாம் ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். நாங்க 10 நம்பர் வார்டு, தொப்பப்பட்டி பஞ்சாயத்து, 3ஆம் நம்பர் வார்டு, இவங்களுக்கு தேவையான ட்ரைனேஜ், சாலை வசதியை ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு எந்த ஸ்கீமுக்குள்ள எடுக்க முடியும்னு பாருங்க. ஒன்னும் இல்லைன்னா உங்க ஜோனல் ஆபீசர், பிளாக் பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் அவருக்கு ஃபண்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட்ல அவர் எடுப்பாரு. ஒரு வாரம் கழிச்சு நான் வரேம்மா. அதுக்குள்ள அவங்க என்ன ரோடு போடுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு வந்துருச்சா? யார் செய்யணும் உங்களுக்கு? எக்ஸிகியூஷன் யாரு? அதை நோட் பண்ணுங்க. ஃபண்டெல்லாம் வந்துருச்சுங்கிறாங்க. எப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அக்ரி இருக்கு.